இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? தாவேக்கனால ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 11 சீட்டு பத்தல. அதனால 10 சீட்டு தான்டா பத்தல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல, 11 சீட்டு எதுக்குன்னா, விஜய் வந்து 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு தொகுதி வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். அந்த ராஜினாமா பண்ணும்போது அதுக்கு ஒரு சீட்டு ஆகுதுல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட்டு இன்னும் பத்தல. 11 சீட்டுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபிட்ட சரணடையணும். சரணடைஞ்சா மட்டும் பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் தாவேக்கனால ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லை, நான் இல்லை ஏடிஎம்கே கூட ஆட்சி அமைக்கலாமேனா, ஏடிஎம்கே தானே நீ வந்து எடப்பாடி தொகுதியில் ஆதரவு தெரிவிச்சா சுயேட்சைக்கு. அப்படிங்கும்போது எடப்பாடி போய் தாவே கேட்டால் நிற்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேவும் கூட்டணி போட்டுருவாங்க. அதேன்றா 2 பேர் எதிர் கட்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆட்சி அமைக்கிறக்காண்டி எல்லா வேணாலும் பண்ணுவாங்க. அந்த டைமில் யார் முதலமைச்சராக இருப்பாங்க கேட்டால், இப்போ ஜெயிச்சிருக்க எடப்பாடி தான் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க. அப்போ துணை அமைச்சராக வந்து உதயநிதியை போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சி தொகுதியில் வந்து விஜய் வந்து ராஜினாமா பண்ணும்போது அவங்க வந்து இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாலினை தூக்கி அங்கே போட்டு ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து பலம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணுவாங்க, திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஓசி பஸ்ஸை வந்து நிப்பாட்டிடுவாங்க, இலவச பேருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு இலவச பேருந்து கொடுக்கறது நானு, நீ வந்து அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மாதம் 1000 ரூபா வருது பாருங்க, அதையும் நிப்பாட்டிடுவாங்க. குத்துற காசு கொடுக்கறது நானு, லேப்டாப் கொடுக்கறது நானு, நீ வந்து ஓட்டு அங்கே போய் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இதனால என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாக இந்த இலவசம் ஒழிக்கிற சீமான் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கான இலவசம் எல்லாம் ஒழிஞ்சிரும். ஆட்சியும் அமைஞ்ச மாதிரி ஆச்சு, சீமான் ஆட்சி வந்த மாதிரி ஆச்சு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். ஒன்று தாவேக்கா பிஜேபி கிட்ட சரணடையணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போட்டு ஆட்சியை நடத்துவாங்க. இதுதான் நடக்க போகுது.